அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். மணி 7 மணி தான் ஆகுது. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு அலி வந்து வாரன்னு சொல்லியிருந்தான் அன்றைக்கி. தம்பி இன்றைக்கி ஏதாவது பிரியாணி போடுவோம், ரொம்ப நாள் ஆச்சு. மைதீன் வர ஊருக்கு போயிட்டார்ல, அப்போ ஏறுமுக்கு வாரன்னு சொல்லியிருந்தான். சரி, அவன் ஒரு 9 மணி இல்லை 10 மணிக்கு வருவான்னு பார்த்தா நான் தூங்கினதே 3 மணிக்கு தான். கரெக்டாக 7 மணிக்கெல்லாம் போட அடிச்சிட்டான். 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன். கரெக்டாக 3 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன். எந்திரிக்கவே முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிச்சிட்டா நான் மெட்ரோ ட்ரெயினுக்கு வந்துட்டேன், கூப்பிடுவான்னு. நான் பார்த்தீங்கன்னா சரி எழுந்துட்டு ப்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பியாச்சு. இப்போ போயிட்டு துணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய துணி இருக்குது வாஷ் பண்ணாமல், அதை போய் லாண்ட்ரியில் கொடுத்துட்டு என் துணியை அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டுட்டு பிரியாணி வைக்க கொஞ்சம் சாமான் வாங்கிட்டு காலை சாப்பாடு வாங்கிட்டு அப்படி ரூமுக்கு வரலாம். ஸோ வாங்க இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு அவன் மெட்ரோ ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அடிச்சிட்டான், போய் கூப்பிட்டு வந்துடலாம். ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை அலி வருவான்னு. சரி வாரேன் அப்படின்னு சொன்னான். சரி அவர் போய் ஒரு 2-3 வாரம் ஆகுது. சரி ரூமில் ஏதாவது சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வர சொன்னேன். 7 மணி தான் ஆகுது. வெயில் பார்த்தீங்கன்னா போட்டு பொழக்குது. காலையில் இந்தளவு இருக்குது வெயில். வீட்டுக்குள்ளே எல்லாமே தூங்குவாங்க. நான் கஃபில்ட்டு கேட்டு தான் போகலாம் பார்த்தேன். ஆனால் இப்போ எல்லாருமே தூங்குவாங்க. ட்ரெஸ்ஸை பேக்கில் அள்ளி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு 15 ஷர்ட்டும் 2 பேண்ட்டும் இருக்குது. எல்லாத்தையும் லாண்ட்ரியில் போயிட்டு வாஷ் பண்ண கொடுக்கணும். இன்றைக்கி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரம் இல்லை 10 நாள் கழித்து வாங்கிக்கலாம். இப்போ அவசரம் இல்லை, ஏற்கனவே ட்ரெஸ் இருக்குது என்கிட்ட. இது நிறைய பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகி ரூம் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக கிடந்துச்சு. சரி அதான் இன்றைக்கி அம்பட்டே கொண்டு போய் கொடுத்துருவோன்னு சொல்லி ஸ்ரீலங்கா மாம்ஸ் ரூமு இந்த ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள். இதுதான் அவர் தூங்குவார் நினைக்கிறேன். அவரும் நேற்று கரெக்டாக ஒரு 3 மணிக்கு தான் டியூட்டி போயிட்டு வந்தார். 3 மணிக்கு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தார், நான் வந்து தூங்கி எந்திக்க லேட்டாகும், நீ காலைல சீக்கிரம் வந்து எழுப்பிடாரு. நானே காலைல வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு தான் எந்திப்பேன். ஆனால் இன்றைக்கி தான் 7 மணிக்கு அலி வந்து எழுப்பிட்டான். அப்போ அவர் சொன்னார், மாப்பிள்ளை 2 நாளாக தூங்கவே இல்லை, எனக்கு நைட்டில் ரொம்ப டியூட்டி, நாளைக்கு எந்திக்க டைம் ஆகும். ஏன்னா சிக்கன் வாங்கி வந்து அவர் ரூமில் தான் அவர்கிட்ட தான் கொடுத்துருந்தேன். நான் நேற்று நைட்டே சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். என் ரூம் அதாவது ஃப்ரீசர் பார்த்தீங்கன்னா வைக்க முடியாது, சின்னது ஃப்ரிட்ஜில். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஃப்ரிட்ஜு பெரிய ஃப்ரிட்ஜு, உள்ளே வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ நேற்று அவர் அட்வான்ஸாக சொல்லிட்டாரு, இன்றைக்கி வந்தால் ரூமுக்கு 10 மணிக்கு மேலே வா, காலையில் நான் தூங்கியிருப்பேன், என்னை வந்து எழுப்பிடாதான்னு சொன்னார். சரி அப்போ நான் சொன்னேன், சரி ஓகே மாம்ஸு பார்ப்போம். நான் சொன்னேன் அலியும் 10 மணிக்கு தான் வருவான், நான் வந்ததுக்கப்புறம் வரேன்னா. ஆனால் அவன் தூங்கினானே தெரில. 3 மணிக்கு நான் ஃபோன் அடிச்சு கேட்டான், 4 மணிக்கு கேட்டான். சரி ஃபஜருக்கு வாங்க சொல்லல, ஆனால் நாளைக்கு நான் வருவேன் அப்படின்னா. சரி நான் ஒரு 10 மணிக்கு தானே வருவான் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன். ஃபோன் அடிக்க எந்திக்கவே முடியல, எனக்கு சரியாக தூக்கம். அப்புறம் மறுபடியும் ஒருக்கு அடிச்சான், 2 தடவை அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் தான் ஃபோன் அட்டன் பண்ணேன். அப்போ அவன் சொன்னான், அண்ணா நான் மெட்ரோ ஸ்டேஷனில் வந்துட்டேன், நீங்கள் ஃபோன் எடுக்காதனால தூங்குவேன்னு சொல்லி திரும்பவும் ட்ரெயின் ஏற போகிறேன் அப்படின்னா. லூஸார நீ நான் வந்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி போய் சொல்லி அவனை நிப்பாட்டி இப்போ 1/2 மணி நேரம் ஆச்சு மெட்ரோ ஸ்டேஷன்லேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ இங்கேருந்து நம்ம ரூமில் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்ரு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால ரோடெலாம் டிராஃபிக்கே இருக்காது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வெள்ளிக்கிழமை இந்த டைமில் காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்கு எங்கேனாலும் போகலாம். ஏன்னா ரோடு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும், டிராஃபிக்கே இருக்காது. பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். இவன் சிக்னல்லே வெயிட் பண்ணியிருக்கான் எனக்கு. வலைக்கும் சலாம். அந்த கர்ச்சீப்பை கழட்ட வேண்டியது அலி இருக்கட்டும். வெயில் தீ பிடிக்கா உனக்கு 7 மணிக்கு அந்த வெயில் அடிக்குது. 60 மணியை போட்டு சொருனா தான் கரெக்டாக இருக்கும். 60 மணி போட்டு சொல்லணுமா? பெல்ட்டை தான் அப்படி சொல்லுதியோ? இப்படி இருக்கே என்ன? எத்தனை மணிக்கு வந்த நீ? ஒரு காமெடி தர நம்மளை நிற்க விட்டாரு. நல்ல எண்ணெயில் தானே நிற்கிற? நல்ல எண்ணெயில் வெக்கடிக்கா? ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்க. இதான் மெட்ரோ, குருநாதா மெட்ரோ ஸ்டேஷனு. கொஞ்சம் போகிற வழியில் பிரியாணி வைக்க எல்லா சாமானும் வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நேரம் இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்காங்க, வந்துட்டு அலி போயிடலாமா? காலையிலே வண்டி நிற்கல. நான் நினச்சோம் வந்தால் ஆளே இருக்க மாட்டேங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆப்போசிட்டை பாருங்க, எவ்வளோ கூட்டம் பாருங்க. வண்டி பார்க் பண்ண இடம் இல்லை. என்ன அலி நேற்று நைட்டே வந்து இடம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டே துண்டை விரிச்சு இடத்த போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் கூட்டமாக இருக்கும், எல்லாரும் தூங்குவோம் வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்த்தா ஃபுல் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு. இங்கே பார்க் பண்ணி இடம் இல்லை. கடைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம கூட்டம். இங்கே மார்க்கெட்டாக போட்டிருக்காங்க, வெஜிடபிள் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் துணி கடை, ட்ரெஸ்ஸு கடை எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ போயிட்டு கொஞ்சம் வெஜிடபிள் வாங்கணும்ல, தக்காளி வாங்கணும். அவர் பட்டையா ரூமாக இருக்குது, கொஞ்சம் ஸ்பைசஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் காலை சாப்பாடு ஏதாவது இட்லியை வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது. அப்போ மாலி ஜெவா போ வடியாக இருக்குண்ணா. ஏம்ல தூங்க உன்னை யார் தூங்குவேண்ணா? நீ 10 மணிக்கு தானே வருவோம் பார்த்தா, நீ காலையிலே வந்துட்டிய.
உறங்கினா தானே இப்போ உறங்கிட்டு இருந்தா அப்புறம் எந்திக்க முடியல என்ன யார் எழுப்பிடுவா சரி ரைட்டு பார்ப்போம் நாளைக்கு தூங்கிக்கலாம் லீவு தானே ஸ்கூல்லாம் அடைச்சிட்டாங்கல்ல தான் சரி ஒரு நம்பிக்கையில் அப்படி அறக்கணும்னு வந்திருக்கேன் சரி வா பார்த்து வா இறங்கு ஆப்போசிட் இருக்க வந்து மார்க்கெட் நினைக்கிறேன் பெங்காலி மார்க்கெட் எனக்கு காய்கறி தொட்டிச்சே நிற்கான் யாரில் தொட்டி செய்யணா கூட்டத்தை பாருங்க கணக்காக தெரிஞ்சு அங்கே ஆரஞ்சு கல்லில் ஒரு ஆள் பண்ணி விட்டுருக்காரா தொட்டிச்சி எனக்கு இருக்க ஒரு பார்க்கல உனக்கு நம்ம ஊரில் உள்ள தொட்டிச்சானே கூட்டத்தை பாருங்க இது ஃபுல்லாகவே வெஜிடபிள் மார்க்கெட் ஸோ பெங்காலி வெஜிடபிள் மார்க்கெட்டு எங்கே போகிற அந்த தக்காளி வாங்குதியா உருண்டே இல்லையே அந்துல்லா அந்துல்லா இன்னும் இருக்கிற உருண்டையா தக்காளி இதா இது வாங்குதியா நம்ம ஊரில் இருக்க நாட்டுப்பழம் தக்காளி டொமேட்டோ ஸோ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வாங்கிட்டோம் அன்னைக்கு 2 எனக்கு அப்புறம் நம்ம ரூமுக்கு 2 போதுமில்ல 2 எனக்கு நிறைய இருக்குல்ல இல்லை ஒன்று போதும்ல நம்ம பிரியாணி வச்சுட்டு பார்த்து நீ கொண்டு போ ஒன்று போதும்ல கறிவில் வச்சுட்டு சரி தக்காளி வாங்க 2 எனக்கு போவோம் நல்ல தக்காளி வாங்க சொல்லிட்டு தக்காளி சரி வாங்க இருக்கட்டும் போதும் கடைசி வரைக்கும் போதும் இது பச்சை மிளகா மட்டும் தான் வாங்கியிருக்கோம் அங்கே தக்காளி நல்லா இல்லைன்ட்டான் ஸோ பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ் நல்லா இருக்கா இங்கே தான் இருக்கும் கருவேப்பிலை வேணுமாலாடி எங்கே இந்த தக்காளி தான் இந்த தக்காளி தான் வெளியே வச்சுருந்தாங்க அவன் சொன்னால் இது ஆப்பிள் தக்காளி வேணான்னா இப்போ மறுபடியும் இந்த தக்காளியை காமிக்கலாம் இல்லை இதே வச்சுருக்காங்க நீ புதினா விட பெஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வாங்கணும் பட்டை ஏலக்காய் கிராம்பு பட்டை ஏலக்காய் கிராம்பு இது மட்டும் கொஞ்சம் வாங்கணும் ஏன்னா ரூமில் இல்லை காலியாகி போச்சு அதை போட்டு தான் அவன் அடித்து அவனே புதிய மசாலா உருவாக்க போகிறான் இல்லை நல்லா இல்லையா அவன் பட்டை கிராம்பா வாங்கல அவன் மாப்பிள்ளை இல்லையா இந்த லாஸ்ட்டில் இருக்கிற பாரு அவன் கடையிலேருந்தே போயிட்டானே தெரியல இந்த லாஸ்ட்டில் இருக்கும் இந்த கடைசியில் தான் இருக்குது பட்டா கிராம்பு இங்கே தான் இருந்துச்சு என்ன இருக்குல்ல ஒன்று ஒரு டப்பாவா வேறு என்ன செய்ய பிரியாணி எல்லா ஆல் பைசஸும் சேர்ந்து இருக்கும் பாரு அதோட சைனமோன் பவுடரா பட்டை பவுட்ரு சரி ஏங்க காமி இது எவ்வளோ பாரு எப்போ 7 இருக்கட்டுமா இது என்னத்துக்கு போ சின்னதாக எடுப்பா அந்த பக்கம் ஒன்று கிடக்க பாருப்பா இது போதுமா இல்லை மல்லிலாம் போட்டிருக்காங்க சீரகம் மல்லிலாம் இருக்கட்டும் பிரியாணிக்கு நல்லா தானே இருக்கும் அது இருக்கட்டுமா வேலை இருக்குது இல்லைன்னா இதில் ஒன்று எடுத்து அதில் ஒன்று எடு கிராம்பில் கிராம்பு நான் சொல்லுவோம் மாப்பிள்ளை எல்லாத்தையும் 3 பிறகு தான் எடுத்துருக்க காமியாளி இதில் ஒன்று ஏலக்காய் அதுக்கப்புறம் இது மாப்பிள்ளையோட பையன் நம்ம கொஞ்சம் 4 நாள் போட்டுட்டா ஒரு நேரத்துக்கு தான் 1 ரூபாய் பிடி அப்படின்னு சொல்லுவோம் 8 தானே கொடு மச்சாய் 2 பர்ச்சேசிங்லாம் முடிஞ்சது எல்லாத்தையுமே வாங்கிட்டு எல்லா சாமானும் வாங்கிட்டு பக்கத்தில் எனக்கு பார்த்தீங்கன்னா தோசை சாப்பிட்டேன் என்ன தெரியல காலைல சாப்பிடவே இல்லை எனக்கு இப்போ தானே இங்கே வந்து காலை சாப்பாடே மறந்துட்டேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா பெருநாளைக்கு சாப்பிட்டது காலை சாப்பாடு அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை இன்றைக்கி சாப்பிடவே முடியல அலி பார்த்தீங்கன்னா பூரி சாப்பிட்டேன் அலி பூரி தானே சாப்பிட்டேன் அலிக்கு ஒரு செட்டு பூரி எனக்கு ஒரு செட்டு தோசை சாப்பிட்டேன் முடிஞ்சது அப்புறம் நம்ம சில்லங்க பாய்க்கு ஒரு சாயா மட்டும் வாங்கிட்டு இப்போ கிளம்பியாச்சு ஆனால் எல்லா சாமானும் வாங்கிட்டு ஒன்று மட்டும் கிடைக்கல அது என்ன கிடைக்கல அலி ஏலக்காய் கிடைக்கல ஏலக்காய் வந்து வாங்கினா பைசா அதிகம் திருப்பி கொடுத்துட்டான் இப்போ மறுபடி போயிட்டு இன்னொரு கடையில் ஏலக்காய் மட்டும் வாங்கணும் வாங்கிட்டு நம்மளோட பெருவாடியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் கூட்டம் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் இங்கே முழுக்கோழி வச்சுருக்காங்க முழுக்கோழி எவ்வளோ அலிங்க புதுக்கோழி 20 ரூபா 15 ரூபா முழு கோழி தான் இருக்குது நம்ம ஊரில் இருக்கிற பிராய்லர் கோழி அதே மாதிரியே உயிரோட கோழி வச்சுட்டாங்க அதை நம்ம ரூமில் வாங்கிட்டு போய் அறுத்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் வழியா இப்போ அந்த கடையில் நீ இருக்கான் பாரு ஏலக்காய் நான் கூட போகிறேன் சரியா நான் கூட போயிட்டு நம்ம ஏலக்காய் பார்த்துட்டு ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் மட்டும் வாங்கணும் அப்படியே கிளம்பிட வேண்டியதான் செம்ம கூட்டம் அது வெயில பார்த்தீங்கன்னா போட்டு கொளுத்துதுன்னா இன்னைக்கு பயங்கரமான வெக்கனாடி
நீ தேடாதியா அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயும் போயிடலாம்னு இருக்கு. அந்த அளவு அடிக்குது வைக்கண்ணா. லாண்ட்ரிக்கு வந்துட்டோம். இப்போ லாண்ட்ரியில் மட்டும் ட்ரெஸ்ஸை கொடுக்குறோம். அலி இந்த ட்ரெஸ்ஸை போய் எடுத்து லாண்ட்ரியில் அள்ளி எரிஞ்சிட்டு வா. சரி நான் கொடுத்துட்டு வரேன். ஆள் இருக்காங்களா? தெரியும் பழக்கம் இல்லை. திறந்துட்டாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு நான் நினச்சேன் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இல்லை, திறந்துட்டாங்க. பின்னாடி ஓப்பன் பண்ணிட்டு ஒரு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏசியில் உட்காந்துரு. மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 15 ட்ரெஸ் நான் வாஷ் பண்ணி கொடுப்பேன். ஆனால் இந்த மாதம் லேட் ஆயிடுச்சு. 20ஆம் ஆயிடுச்சு. இல்லைன்னா 1ஆம் தான் கொடுத்துருவேன். குப்பை போல கிடக்கு பாருங்க. அவ்வளோ ட்ரெஸ் இருக்குது. ஏன்னா கடையில் வாஷ் பண்ணி போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்போனாலும் ரூமில் வாஷ் பண்ணி காய போடுறதுக்குலாம் இடம் கிடையாது. ஏன்னா நமக்கு குட்டி ரூம் தானே. अस्सलाम वालेकुम मुदीर। क्या हाल मुदीर? कोई खलास ओके मुदीर هذا بكره ما في. انا كم ساعه يوم 4 يوم ما في مشكله. تمام هذا صديق انا بابا ماله. اوكي شكرا. கொடுத்துட்டோம். அவன் வந்து கேட்டார்னா நீ நாளைக்கு வந்து எடுத்துக்கிட்டியான்னு கேட்டார். அப்போ சொன்னால் அவர் என் ஃப்ரெண்டு தான் தெரியும், நான் 4 நாள் இல்லை 5 நாள் கழிச்சுனாலும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன், பிரச்சனை இல்லைன்னு. இல்லை நான் வாஷ் பண்ண ட்ரெஸ்ஸு லாண்ட்ரியில் வாஷ் பண்ணது உள்ளே கிடக்குது. அதனால அலி என்ன போமா சாப்பிடு தானே. இப்போ ரூமுக்கு போகணுமா இல்லை வேறு எங்கே போகணும்? அது அங்கே போகணும்ல ஏலக்கா. ஆப்போசிட்டில் ஒரு பங்காளி பக்கம் இருக்குது, அங்கே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு பங்காளி பக்கம் இருக்குது, அங்கே போயிட்டு ஏலக்காய் மட்டும் வாங்கணும். வாங்கிட்டேன்னா வேலை முடிஞ்சது. அப்புறம் ரூமில் போயிட்டு நம்ம மாம்சம் வந்து கறி சிக்கன் வந்து நான் ஃப்ரீசர் சிக்கன் தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நான் டியூட்டி போயிருந்தேன். ப்ரெஸ்ஸு வாங்கினா இங்கே அடிக்கிற ஹீட்டுக்கு நான் ரூமுக்கு வரங்காட்டியும் அது வந்து ஸ்மெல் வந்துடும். அதனால் ஃப்ரீசர் சிக்கன்னா அப்படியே அந்த ஐஸோடு கிடக்கும். அது வாங்கியிருந்தேன். அது அவர் அந்த ரூமில் வச்சுருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை எடுத்து இது தண்ணியில் போட்டு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ போனோன்னே வேறு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். எவ்வளோ நேரம் ஆகும் அலி பிரியாணி ரெடி பண்ண? ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் வெட்டி இன்றைக்கி மாஸ்டர் ஃபுல் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா அலி தான். கண்ட்ரோல் அலி தான் இன்னைக்கு ஃபுல் கண்ட்ரோல். அப்படி தான் அலி? அலி நோப்பான கண்ட்ரோல் தான், ஃபுல் கண்ட்ரோல் கிடையாது. நீ இருக்கும் தைரியத்தில் களை இறங்கணும். இன்னைக்கு வேற இல்லையா? நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு சமைக்கலாம் தெரியாது. நான் ஒரு கையை போடுயா அடிச்சு இல்லை வீட்டு போட்டு. சரி அதுதான் ஆனியன்லாம் கட் பண்ணி தரேன் சம்பளம் வைக்க. தயிர் எத்தனை வாங்கினா? 2 வாங்கிட்டியா? இல்லை ஒன்று தான் வாங்கினியா? இப்போ ஏலக்காய் வாங்கிட்டு வா. ஆமாம் என் பேரை சொல்லி நம்ம ஃப்ரெண்டு தான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, ஏலக்காய் தர மாட்டாங்க. தொட்டு கொடுத்தா தான் தருவாங்க. என்ன பைசா 7 ரியல் இருக்குது. போதுங்களா? சரி வாங்கிட்டு வா போ. உனக்கு இது வேணா வாங்கிக்கோ. உனக்கு இது வேணா வாங்கிக்கோல. 7 ரூபாய்க்கா? போயிட்டு வா. இதுதான் தக்கலை. நீ போயிட்டு வா. என்னல சொன்னா வாங்கிட்டியா? ஏன் 1 ரூபா குறைக்க மாட்டேங்கானோ? என்ன சொன்னார்ல அந்த ஆளு? சரி உட்காந்துட்டே இருக்கான். பில்லு முட மாட்டோம், ஒன்றும் முட மாட்டோம். இப்போ வாங்கிட்டியா நீ? வாங்கிட்டேன். இதுக்காக 6 ரியல்? ஆமாம் பேதியில் இல்லை கொண்டு அடிச்சாங்க. நீ சொல்ல வேண்டியதா? பக்காலா போல ஏத்தாப்புல துறக்கம்ல. ஏத்தாப்புல ஒரு பக்கால திறந்துருவோமா? நம்ம ஊர்ல தான் அப்படி நடக்கும். ஒருத்த ஒரு கடை வச்சானா ஆப்போசிட்ல இன்னொரு கடை வச்சிருவாங்க. அதுக்கு அங்கேயே வாங்கிருக்கலாமா? நீ சொல்ல வேண்டியதா? சூடாகிட்டாங்க. நீ அவன்கிட்ட பேச வேண்டியதா? நாங்கெல்லாம் ஊர்ல பெரிய ரவுடி அப்படின்னு. கொஞ்சம் மூளை போதும், இதுல ஒரு பேர் வாதி ஏதாவது ஒரு 3 ரூபாய்க்கு வச்சுக்கோ அப்படின்ட்டா கேட்க மாட்டேன். நீ எங்க போனாலும் கம்கூட்டில் வச்சுக்கிட்டே கொண்டு வான்னு இருக்கான். சரி மிச்சம் இருந்துச்சுன்னா நீ எடுத்துட்டு போ. எனக்கு அவனை நீ விடு. ஏன் ரூம்ல கிடக்கு, அணியும் கிடக்கு. நான் தான் சொல்ல நீ சொல்லி நீ பேப்பர்ல மடிச்சு கொடு. நீ எடுத்துட்டு என்ன கேட்கவும் இல்லை. நான் இல்லைன்னு சொன்னேன். ஏலக்காய் பட்டை எல்லாம் கிராம்புலாம் வாங்கினேன். ஓரமே இல்லைன்னா நீ ரேஸ் ஒரு ஓரம் படுத்துதியா? நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நேற்று கால் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி பிரியாணி போடுவோம்னு நேற்றே பிளான் போட்டிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு. சரி மைதீனை வேறு ஊருக்கு போயிட்டாரு, பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு போடணும். அப்போ நான் இதெல்லாம் சொன்னேன், பட்டை கிராம்பெலாம் எடுத்துகிட்டு வா, மற்றபடி எல்லாம் சாமான் நான் வாங்கியிருந்தேன். இவன் மறந்துட்டு வந்துட்டு நேற்று நைட்டு ஒரு 3 மணிக்கு தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். நான் தூங்கிட்டேன். இவன் தூங்கவே இல்லை. நீ தூங்கலாம் என்னமோ சொல்ல நினைச்சேன். மறந்துட்டியா? இப்போ இவன் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கவே இல்லை. ஏன்னா தூங்கினா முழிக்க முடியாதான். நான் படுத்துட்டேன்.
ஒரு 7 மணிக்கு ஃபோன் அடிக்கான். என்னடா அது மட்டுமா விடிஞ்சிருச்சு பக்கம் இவன் அடிக்கான். நம்ம மாப்பிள்ளை எங்கே இருக்காரு? இங்கே தான் இருக்காரு நம்ம மாப்பிள்ளை. ஏன் ஃபோன் அடி அவருக்கு. வீட்டுக்கு வந்துட்டியோ நீ? அவருக்கு சாயா கொடுத்துட்டு போயிடும். ஃபோன் அடி. ஃபோன் இல்லை. இதுதான் அவர் வீடு. அவருக்கு பார்த்தீங்கன்னா சாயா என்று சொன்னார் நம்ம மாம்ஸுக்கு. இப்போ அவர் சாயா கொடுத்துட்டு நம்ம ரூமுக்கு போயிடலாம். வெளியே வாங்கன்னு சொல்லு, சாயா வச்சுருக்கோன்னு சொல்லு. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ்லாம் சரியாக தூக்கம். ஏன்னா நீ வெள்ளிக்கிழமை தானே நல்லா தூங்க முடியும். அதனால நாங்கள் தான் சீக்கிரமாகவே எழுதிட்டு யாரில் ஃபோனா? அவருக்கு ஃபோன் நானும் 2-3 ட்ரை பண்ணி பார்த்தேன், லைன் கிடைக்கலாம். வெளியே வாங்கன்னு சொல்லு. அது வெளியே வாங்கலாம். அந்த சாயா கொண்டு வந்திருக்கோம். ஆளை வெளியே வாங்க, உள்ள வாங்க. மாம்சு செத்த நேரம் சென்று வாரேன். இப்போ இதை பிடிங்க, கொஞ்சம் ரூம்ல வேலை இருக்குல்ல. அப்படி வாங்க, வெளியே வாங்க. சலான்னு சொல்லுவா அவளுக்கு. வரட்டு தொற வரட்டு மேடம். இங்கே வரட்டு மேடம் மாம்சு. அவங்க சட்டி விடாம நிற்க வச்சு சட்டை விடாம நிற்க. சாயா கொண்டு போ. சலான்னு சொல்லி வா, கொடுத்துட்டு வா மாப்பிள்ளைகிட்ட சலாத்தை சொல்லி. அவர் இப்போ தான் எந்திரிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். வேஷ்டியோட நிற்கிறாரு. ஏன்னா பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். காலிலேருந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 4 மணி நேரம். இப்போ தான் வேலையே முடிஞ்சிருக்கு. 4 மணி நேரம் கழிச்சு பிரியாணி பாருங்க. கல்யாண வீட்டு பிரியாணி எனக்கு செம்ம ரெடி பண்ணியாச்சு. கிண்டி விடாளி. என் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புமாப்ல. கடைசியில் சட்டிலண்டு ஒரு வாரத்துக்கு வச்சுட்டீங்க மாதிரி சட்டி. நான் கண்டேன், பெரிய சட்டியில் வச்சாச்சு இன்னைக்கு பிரியாணி. இது கல்யாண வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்ற மாதிரி வச்சாச்சு. 3 பேர் தான் இருக்கோம். ஆனால் நானு மாம்சு 3 பேர் தான் இருக்கோம். ஆனால் வச்சது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோ வச்ச மாதிரி 1 கிலோ வச்சிருக்கோம். நைட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம், இப்பயும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ சாப்பிடலாம். விளம்பாளி ஒரு 2 நாளைக்கு வச்சு அடிக்கலாம். சரி விளம்பு சம்பல் சோறு. இது என்ன சின்ன தட்டா இருக்கு? இது போதும். பிரியாணி இன்னைக்கு பிரியாணி போட்டாச்சு. ஆனா கரண்ட் இல்லையா? மாம்சு டேஸ்ட் எப்படி இருக்கு? பிரியாணி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குமா? நீ டேஸ்ட் பார்த்துட்டே? நான் பார்த்துட்டேன். சரி. உப்பு குறையா இருக்கா? போதும் மாம்சு போதும்டா. சரி எடுத்து வை, பையன் எடுத்து வை. கரண்ட் எடுத்து காய்ச்சிட்டீங்களா? கரண்ட் இல்லைன்னா ஆனா உப்பு இவதான் வடிவா பார்க்காமட்டாவ என்னத்த உப்பு எனக்கு ஜாஸ்தி சரி வராது. நானும் பின்னாடி சாப்பிடுவேன். சரி போதும். அத்தம் சரி மச்சானே உப்பு கொட்டி விடு மாம்சு. நீ அவன் சரி மாம்சு எடுத்து விடுங்க. நீ சரிச்சு விடுங்க பிரியாணிய. மச்சான் சுட போகுது. அப்படிதான் பிஸ்மில்லான்னு எடுத்து வைங்க. அப்பா மணங்கள்லாம் ஒருத்தா இருக்கு, செமையா இருக்கு. அன்னைக்கு மைதின ரூம்ல இருக்கு அதே ஸ்மெல் இருக்கு. என்ன அந்த மிளகாத்த பொடிதான் வந்து உன்கிட்ட உஷார்ல இருக்கு. போதும் எடுத்து வச்சுக்கோ. எடுத்து வை, மேல எடுத்து வை. சிந்தாவியா சாப்பிட்டு எடுத்து வச்சுக்கோ. வை. அடி பிடிச்ச மாதிரி இருக்குல்ல? இல்ல அடி இல்ல, அது அடி சோறு. இப்படி வைக்கிறமாப்ல. வைங்க. நான் சாப்பிட இடத்துல வச்சு நான் எப்படி சாப்பிடுவேன்? அந்த சைடுல நீங்க சாப்பிடலையா? இல்ல 3 இடத்துல வச்சு விடுங்க மாம்ஸ். அங்கனா எங்கன்னு அதான் 3 தான் வைக்க. வைங்க, பார்த்து வைங்க. வச்சிட்டீங்களா? பாரு எங்க பிடிக்கும். அடி பிடிக்கலண்ணா. நான் அடி பிடிச்சிச்சு. சரி வாங்க சாப்பிடுவோம். வாங்க சாப்பிடுவோம்.